வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூனியர் டெவலப்பரா இருக்கும்போதே, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு புரொஃபஷனலா வந்து ஒரு சீனியர் டெவலப்பர் மாரி இருக்கிறது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க என்ன லாங்குவேஜ் படிச்சாலும் சரி, ஜாவா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், என்ன என்ன லாங்குவேஜ் படிச்சாலும் சரி, அதுல நம்மளோட பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதே மாரி நீங்க எப்பவும் படிக்க ஆரம்பிக்கும்போது எப்படி பண்ணுங்க அப்படின்னா, அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கும். பட் அத கொஞ்சம் கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கலாம். ஆனா அதுதான் பெஸ்ட் சொல்யூஷனா இருக்க முடியுமா அப்படின்றது வந்து யோசிச்சு அதுக்கேத்த மாரி வந்து கோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்துட்டு ஒரு பெஸ்ட் டெவலப்பரா வந்து வர முடியும். ஸோ இதுலயே வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து காலேஜ்லலாம் மோஸ்ட்லி வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்டின்னா, பைத்தான் படி, இல்ல ஜாவா படி இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுல எதுல விருப்பமா இருக்கோ, ஸோ பைத்தான்ல கொஞ்சம், ஜாவால கொஞ்சம் படிக்காம, ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு லாங்குவேஜ வந்து நல்லா வந்து படிச்சீங்கனாலே வந்து போதும். நீங்க என்ன லாங்குவேஜ் படிக்கிறீங்களோ, அதுக்கு ஃப்ரீயான ரிசோர்ஸஸே நெறைய இருக்கு. பெய்டும் வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு லாங்குவேஜ் எடுத்து அதுல ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருங்க. இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்வைஸ். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் ப்ராஜெக்ட்ட வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ரியல் ப்ராஜெக்ட்ட வந்து பில்ட் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியரியா படிச்சுக்கிட்டே இல்லாம, அந்த கான்செப்ட்ட வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கே வந்து நெறைய விஷயம் புரியும். ஸோ இந்த கோட வந்து ரிப்பீட்டடா எழுதிட்டே இருக்கும்போது, ஓ! இது வந்து இதுக்கு தானா? ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ரியல் ப்ராஜெக்ட்டா பண்ணாம, நீங்க ஏதோ ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு எதையோ ஒரு விஷயத்த வந்து சும்மா அந்த ஒரு W3 ஸ்கூல்ஸ்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ட்ரை இட் அவுட்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கோட வந்து சேஞ்ச் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அதுல வந்து நீங்க பார்க்கும்போது வந்து உங்களுக்கே மோஸ்ட்லி வந்து ஆன்சர் தெரியும். அப்படி இல்லன்னா நீங்க அத பார்த்துட்டு வந்து அதுல வந்து சொல்யூஷன் வந்து போட்டுருவீங்க. ஆனா நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ டூ ஆப் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டூ டூ ஆப் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மனசுக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து தோணும். ஸோ இதெல்லாம் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம கோட் பண்ணி நம்மளோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது நெறைய விஷயங்கள் வந்து நமக்குமே வந்து தெரிய வரும். ஸோ அதே மாரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க ஜஸ்ட் Googleல போயிட்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டீங்கன்னாலே, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதையும் பக்கத்துல சேர்த்துக்கிட்டீங்கனாலே, உங்களுக்கு நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ ஜூனியர் டெவலப்பரா இருக்கும்போதே இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அதுவே ஒரு ஹேபிட்டா வந்து மாறிடும். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டீபக் பண்ணும்போது வந்து எப்படி டீபக் பண்றோம் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ டீபக்கிங் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கோட் எவ்வளோக்கு எவ்வளோ பண்றோமோ, அதே அளவுக்கு நமக்கு எரர் வந்துச்சுன்னா, அத சால்வ் பண்ணவும் தெரியணும். ஸோ இதுதான் வந்து டீபக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு நெறைய ஹெல்ப்ஃபுல்லான டூல்ஸும் வந்து இருக்கு. Chromeலயே பார்த்தோம் அப்படின்னா, Chrome டெவ் டூல்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க React எடுத்தீங்கன்னா, ஸோ React டெவ் டூல்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த மாரி என்ன லாங்குவேஜ் எடுத்தீங்கனாலுமே அதுக்கு வந்து அ அ டூல்ஸ் வந்து நெறைய வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து டீபக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு விஷயம் இருக்கு. டீபக்கர்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதெல்லாம் பத்தி என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் அத வந்து டீபக்கிங் வீடியோவ பத்தி நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன டீபக் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எரர் மெசேஜ வந்து கிளியரா வந்து படிக்கணும். ஸோ என்ன எரர் வந்திருக்கு? ஸோ அந்த எரர வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நமக்கு தெரியல அப்படின்னா, நம்மளோட வேற யாராவது சீனியர் டெவலப்பர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, எப்பவுமே கூகுள் பண்றதுன்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன் நான் வந்து கூகுள் பண்றது பெஸ்ட்டான ஆப்ஷன்னு சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு டெவலப்பர்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, அவரு அதுக்கு அந்த சொல்யூஷன வந்து சொல்லுவாரு. ஆனா அது பெஸ்ட் சொல்யூஷனா இருந்தா அது ஓகே தான். பட் கூகுள்ல போம்போது உங்களுக்கு நெறைய டைப் ஆஃப் எரர படிக்க ஆரம்பிப்பீங்க. படிக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேற ஏதாவது வரும்போதும் அத சால்வ் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த மாரி வந்து டீபக் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்மளா வந்து ஒரு வேணும்னே வந்து ஒரு பக்க கிரியேட் பண்ணி அத வந்து ஃபிக்ஸும் பண்ணலாம். ஸோ பக்க கிரியேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றதுன்னா, ஒரு 4 லைன எடுத்து விட்டுட்டு திருப்பி வந்து அந்த 4 லைன் அடிக்கிறதுன்றது கிடையாது. எதையோ ஒண்ணு பண்ணி அதுல வந்து பக்க கொண்டு வந்துரணும். ஸோ அத வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட டீபக்கிங் ஸ்கில் வந்து நல்லாவே வந்து வளரும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வெர்ஷன் கண்ட்ரோல். கண்டிப்பா கிட் வந்து தெரிஞ்சே இருக்கணும். ஸோ இது வந்து ஜூனியர் டெவலப்பரா இருக்கீங்களா, இல்ல சீனியர் என்னவா வேணா இருங்க. பட் கிட் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 4 பேரோட ஒர்க் பண்ணும்போது என்னலாம் நம்மளோட கோட் எப்படி இருக்கு? ஸோ இதெல்லாம் வந்து ட்ராக் பண்றதுனாலும் சரி, இல்ல முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கோட் அடிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
நம்மளோட கிட்னால மட்டும்தான் முடியும். ஸோ இந்த பேசிக்ஸான ஒரு கமாண்ட்லாம் இருக்கு. கமிட்டு, கிட் ஆடு, புஷ்ஷு, புல்லு, இதுலயே வந்து என்ன பிரான்ச் இருக்கு, ஸோ மெர்ஜ், கிட் செக் அவுட், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. ஸோ இதையே நம்ம வந்து வேற எங்கேயாவது போய் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை எங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டப்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிட்டப் இது ரெண்டும் வந்து முக்கியமா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தாலும். ஸோ அதை பத்தி வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பா மேக் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளீனான கோடு வந்து நம்மளால படிக்க முடியற மாதிரியும் மத்தவங்களுக்கு படிக்க முடியற மாதிரியும் ஒரு கோடை வந்து எழுதணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து அதை அந்த மாதிரி எழுதாம வேற ஏதோ வச்சு ஒண்ணு எழுதுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நாள பின்ன நம்மளே வந்து அதுல டீபக் பண்ணணும்னாலும் சரி, இல்ல வேற யாராச்சும் உங்க இடத்துக்கு வந்து அதுல வந்து கோட் எழுதுறாங்கன்னாலும் சரி, அதுல வந்து என்ன ஏதுன்றது புரியணும். ஸோ நம்ம கண்ணா பின்னான்னு எங்கேயாவது எழுதி ஒரு நீட்டா வந்து இல்லவே இல்லாம அந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளால வந்து கண்டிப்பா நம்மளாலயும் அத வந்து டீபக்கும் பண்ண முடியாது. வேற ஏதோ ஒரு புதுசா வேற யாராச்சும் வந்து அத பண்றாங்கன்னாலும் பண்ண முடியாது. இது புதுசா டீபக் பண்றதுக்கு மட்டும் இல்ல. வேற ஏதாவது ஒரு ஃபீச்சர் யாரோ ஒருத்தர் உங்க பிளேஸ்க்கு வராங்க. அத ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற யாராவது வராங்கன்னாலும் அந்த கோட் வந்து புரியாது. ஸோ இல்ல நீங்க வேற யாராவது பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் ஆகி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒரு மொக்கையா ஒரு கோட் எழுதி வச்சிருக்கான். அந்த கோட்ல என்ன இருக்குன்னே புரியல அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும்? செம காண்டா வரும்ல. ஸோ அந்த மாரி வந்து வரக்கூடாதுன்னா, நம்மளே அந்த அந்த பிரிவென்ஷன் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இதுலயே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பெஸ்ட் பிராக்டிஸ் இந்த மாரிலாம் வந்து இருக்கு. ஸோ நான் அதுக்கும் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம வந்து நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து மீனிங்ஃபுல்லா நேம் வைக்கணும். நான் மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம் இதுதான். ஸோ நான் நெறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டு யூசரோட நேம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாய்ங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருப்பாய்ங்க. இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டெஸ்ட்ன்னு அந்த டெஸ்ட்ன்ற வேரியபிளுக்கு ஏதாவது ஒரு அ இது இருக்கா? டெஸ்ட்னா என்ன? நம்ம ஏதாச்சும் ஒண்ணு ஒர்க் ஆகுதா இல்லையா? அந்த மாரி ஏதோ ஒண்ணு டெஸ்ட் பண்றோம் அப்படின்றோம்ல. ஸோ அதுதானே. யூசரோட நேம கொண்டு போய் எதுக்கு டெஸ்ட்ல ஸ்டோர் பண்ணணும்? ஸோ இந்த மாரி வேரியபிள் நேம் வந்து கரெக்ட்டா வந்து எழுதுறது. அப்புறம் வந்து ஒரு ரொம்ப லாங் ஃபங்ஷன் ஒரே ஃபங்ஷன்லயே வந்து எல்லாத்தையும் வந்து குப்பை மாரி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாரிலாம் வேணாம். இப்போ ஒரு இடத்துல வந்து ஏதாவது தெரியல ஃபியூச்சருக்கு நமக்கே வேணும் அப்டின்னா, அந்த இடத்துல கமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த கோட் வந்து ரொம்பவே கிளீனா வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, அத அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிராக்டிஸ் டெஸ்டிங். ஸோ இத வந்து நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நீங்க ஒரு ஜூனியர் டெவலப்பரா இருக்கும்போதே நீங்க இத பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது வந்து சீனியர் டெவலப்பரா போக போக வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஏன் சொல்றேன் அப்டின்னா, நம்ம கோட் வந்து ஒண்ணு எழுதுறோம் அப்டின்னா, அதுக்கு ஏத்த மாரி ஒர்க் ஆகுதா அப்டின்றத ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து எண்ட் டூ எண்ட் டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்கு. ஸோ அது என்னென்ன இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட், மோச்சா இந்த மாரிலாம் வந்து இருக்கு. ஸோ இதுலலாமும் நம்மளோட டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம வந்து எழுத முடியும். ஸோ இந்த மாரி எழுதுறதுனால என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதி வச்ச மாரி தான் இந்த மாரி தான் இதான் ரெக்வயர்மென்ட். இதுக்கு ஏத்த மாரி இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்டின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து யூனிட் டெஸ்ட் பண்ணிரணும். ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கூட ஃப்ரேம் ஒர்க்ல ஜஸ்ட் மூச்சாலால கூட நீங்க எழுதலாம். அப்படி அது இல்லனாலுமே பேசிக்கா ஒரு யூனிட் டெஸ்ட், ஒரு எண்ட் டு எண்ட் டெஸ்ட் வந்து கண்டிப்பா பண்றதுன்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து மத்தவங்களோட கொலாபரேட் பண்ணி, அது அவங்களுக்கு அத கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல. ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, அ நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். நெறைய பேருக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து தெரியும். ஆனா அத மத்தவங்கள்ட்ட வந்து சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள அவங்களால வந்து சரியா வந்து கன்வே பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட நம்மளோட கெரியர்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம பெரிய லெவலுக்கு வந்து அத எடுத்துட்டு போ முடியாது. நம்மள்ட்ட நெறைய ஸ்கில் இருக்கும். ஆனாலும் வந்து நம்மளால அத வந்து வெளிய அ காட்டிக்க முடியாம இருக்கிறதுனால நமக்கு வந்து இதுவா இருக்கும். ஸோ இந்த மாரி பண்ணும்போது என்ன அப்டின்னா, நம்ம இப்ப வந்து ஒரு ஒரு ரெக்யர்மென்ட்ட வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம வந்து யார்ட்டயாவது சொல்லணும் அப்டின்னா, நமக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஒரு தேவ. ஸோ அதனால வந்துட்டு எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் வந்து ஜ ஜஸ்ட் நீங்க இப்பயிலேருந்தே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்டின்னா, நீங்க ஒரு சீனியர் டெவலப்பரா மாறும்போது, உங்களுக்கு கீழ வர ஜூனியர்ஸ்க்கு வந்து நீங்க ஈஸியா வந்து அத ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கும் எல்லாமே புரியும். ஸோ அப்படியே அது வந்து குரோ ஆயிட்டே இருக்கும். ஸோ இன்னும் வந்து கொலாபரேஷன். ஸோ கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றதுன்றது என்ன அப்டின்னா, சில டூல்ஸ்லாம் வந்து இருக்கு. Jira, Trello, ஸோ இந்த Kanban போர்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஒர்க் பண்றோம். அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, என்ன ஏதுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி கோட் எழுதுறாங்கன்றத நீங்க GitHubல போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ கொலாபரேட்டும், கம்யூனிகேஷனும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்கில். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கீப் லேர்னிங். இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து
டெக்னாலஜி வளர்ந்துட்டே தான் இருக்கும். அது கண்டிப்பா வந்து நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஆனா நீங்க உங்களுக்கு அந்த டெக்னாலஜி வந்து நெறைய விஷயத்துல வந்து வளரும். ஸோ இப்போ வந்து பிளாக் செயின் வளருது அப்டின்னா, நான் இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப நான் வெப் டெவலப்பரா இருக்கேன் அப்டின்னா, பிளாக் செயின் வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் நான் இத வந்து அத தெரிஞ்சுக்கணும். என்ன ஏதுன்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ரிலேட்டடா உள்ளத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் வந்து மத்த விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, ஒரு பெஸ்ட்டா வந்து இருக்கும். இத நான் வந்து ஏன் சொல்றேன் அப்டின்னா, நெறைய இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, ஒரு டெக்னாலஜி வரும். இங்கேருந்து விட்டுட்டு நேரா வந்து வெப்3க்கு போறேன்னு சொல்லிட்டு வெப்3ல போய் தாவுறது. ஸோ நம்மளோடதுலயே ஃபவுண்டேஷன்லயே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இல்லாம, மத்த இதுல வந்து நான் அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம்னு சொல்லல. கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் உங்களோட டெக்னாலஜிக்கு ரிலவன்ட்டா என்ன இருக்கோ, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களோட ஸ்கில்ஸ வந்து அதிலயே வந்து வளர்த்துக்க ஆரம்பிங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து எப்படியுமே ஜூனியர் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூலயே வந்து இதெல்லாம் வச்சு தான் எடுப்பாங்க. இத ஏன் வச்சு எடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் குடுத்தா அத வந்து எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் நீங்க அந்த சொல்யூஷன் கூட கொண்டு வர வேணாம். ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்றீங்க? எப்படி வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து ஒரு சின்னதா வந்து நம்ம உடைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு டாஸ்க் வந்து ஒரு 4 டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதுவும் அத ஒரே கொஸ்டினா வந்து குடுத்துட்டாங்க. நீங்க அத என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இத வந்து இப்படி பண்ணா அது சொல்யூஷன் ஆகும். செகண்ட் விஷயம் இத பண்ணா இதுக்கு நடக்கும். தேர்ட் விஷயம் இப்படி. இந்த மாரி வந்து சின்னதா வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா அத வந்து சால்வ் பண்ணிடலாம். சீரியஸா இது வந்து நான் வந்து நெறைய இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அத நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட்டா போட்டு பிரிச்சு எழுதணும். இது 10 பாயிண்ட் தான் கிடையாது. அந்த ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி எத்தன பாயிண்ட்டா நீங்க அத வந்து பிரிக்கிறீங்க, சின்ன ஸ்டெப்பா பிரிக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி நமக்கும் வந்து வேல முடிஞ்ச மாரியும் இருக்கும். ஸோ இந்த விஷயம் அச்சீவ் ஆன மாரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன ஸ்டெப்பா பண்ணும்போது தான் வந்து வரும். இதுலயுமே வந்து இப்ப நீங்க வந்து இது வந்து ஜெனரலா உள்ளது. ஸோ இதே வந்து கோடிங் வைஸா போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லீட் கோடு, ஹேக்கர் ரேங்க் ஸோ இந்த மாரி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. நீங்க அதிலயுமே வந்து உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இது சொல்யூஷன் வந்து மனப்பாடம் பண்றது வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகாது. கண்டிப்பா அது வந்து ஆகாது. ஏன்னா, உங்களுக்கு இப்ப நீங்க வந்து இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு வேணா நீங்க அத வந்து ஃபிக்ஸ் பண்ணி உள்ள போயிரலாம். பட் ஆனா, ரியல் டைம்ல வந்து சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் வரும்போது, அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணதுலேருந்து வந்து வரவே வராது. ஸோ, அதனால வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. அது என்னன்றத வந்து புரிஞ்சு அந்த மாரி பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ, அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஒரு ஃபுல் டெவலப்மென்ட் சைக்கிள வந்து நீங்க வந்து கத்துக்கணும். ஸோ, இது வந்து எப்படி சொல்றேன் அப்டின்னா ஒரு டெவலப்மெண்ட்லேருந்து புரொடக்ஷனுக்கு போம்போது வந்து, இது வந்து உங்கள வந்து கண்டிப்பா அது வந்து மூவ் பண்ண விடமாட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட்லேருந்து புரொடக்ஷனுக்கு. ஸோ அந்த டெவலப்மெண்ட்ல நீங்க பண்ணும்போதே வந்து சிஐ/சிடி பைப்லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ டெவாப்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கும். பட் நீங்க கொஞ்சம் அதுலேருந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இத வந்து கண்டிப்பா வந்து கத்துக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டியோட வந்து ஒரு இது இருக்கிறது தான். ஸோ இத வந்து எப்படி சொல்றேன்? இதை வந்து ஏன் சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்கன்னாலோ, இல்ல வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு நெனச்சீங்கன்னாலோ, ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டில இருந்தீங்க அப்டின்னா என்ன நடக்கும் அப்டின்னா, உங்களுக்கு அதுலான ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கோ, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இந்த மாரி இருக்கு. இதெல்லாம் இவங்கலாம் பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு, நம்மளுமே வந்து மோட்டிவேட் ஆயி பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாரி ஒரு வெபினார்லாம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ வெபினார்ஸே நெறைய வரும். ஸோ அந்த ஃப்ரீ வெபினார்ஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ அதுலலாம் ஜாயின் பண்ணி என்ன சொல்றாங்க, என்ன ஏதுன்றத கேளுங்க. ஸோ இதுலயே வந்து ஆன்லைன் கம்யூனிட்டியும் இருக்கு. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்கு. ஸோ ரெடிட் இருக்கு. ஸோ நெறைய இடத்துல வந்து டிஸ்கார்ட் சேனல்ஸுமே வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி போம்போது நம்ம வந்து மத்தவங்க என்ன செய்றாங்கன்றதும் நமக்கு தெரியும். நம்மளுமே வந்து எப்படி போணும், நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, இதுதான் வந்து இருக்கிறதுலயே விட எல்லாத்தையும் விட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்டின்னா, நம்மள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கணும். ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, நான் வந்து ஜூனியர் டெவலப்பரா இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு வேல குடுத்துட்டாங்கன்னா, எனக்கு அதுக்கான அப்பதான் நான் அதுக்குள்ள போயிருப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன் அப்டின்னா, டைரக்ட்டா போய் வேலைய செஞ்சுட்டே இருப்பேன். அந்த வேலைய முடிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாளைக்கு சாப்பிடாமலாம் வந்து வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால எனக்கு என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் வரும். இந்த வேலையே புடிக்காம போகும். கடுப்பா இருக்கும். ஏன்டா இதெல்லாம் செய்றோம் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு சீனியர் டெவலப்பர பார்த்து வளர்ந்தேன். அவரு வந்து எப்படி சொல்லுவாரு, என்ட்ட வந்து எப்படி வந்து சொல்லுவாரு அப்படின்னா, அந்த வொர்க் அப்படியே தான் இருக்க போது. ஸோ இப்ப நீ அந்த வொர்க்க இப்ப செய்யல அப்படின்னு சொல்லிட்டு உன்ன வந்து ரொம்பவே பிரஷர் போட்டு செய்யல அப்படின்னாலும், உன்ன என்ன பண்ணுவாங்க, வேலைய விட்டு அனுப்பிச்சுருவாங்க. பட் ஆனா நீ வந்து உன் இடத்த வேற எவனோ ஒருத்தன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான். பட் உன்ன நீ வந்து யாரும் உன்னோட ஃபேமிலிக்கோ, யாருக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்மள வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பிரேக் எடுக்கிறது. ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து
ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறது. ஸோ ஏந்திச்சு போய் நடக்கிறது, சாப்பிடுறது, ஸோ எக்சர்சைஸ் பண்றது. ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்மளோட விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கரெக்ட்டா வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து அந்த ஒர்க்குமே வந்து புடிக்க ஆரம்பிக்கும். இல்ல அப்படின்னா நான் பாட்டுக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து செஞ்சுட்டே இருப்பேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அந்த வேலை மேல வெறுப்பு தான் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பட் லாங் டெர்ம்ல நீங்க இத போக, போக, போக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். எந்த சீனியர் டெவலப்பருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய லெவல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படி ஆயி அந்த மாரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து இதிலேயே பழகியிருப்பாங்க. ஸோ இப்பயே நம்மளும் ஜூனியர் டெவலப்பரா இருக்கும்போதே இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சீனியர் டெவலப்பர்ட்ட இருந்து கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் உங்கள டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து கன்க்ளூஷனா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்க இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஆ ஜஸ்ட் ஃபாலோ இத எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே, உங்களோட கெரியருக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டா இருக்கும். நம்ம ஜூனியரா இருக்கும்போதே சீனியர் லெவலுக்கு வந்து ஃபீல் பண்ணலாம். மத்தவங்களும் அத வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு வந்து இன்கிரிமென்ட், ரைஸ் இது எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரைஸ்ன்றது அந்த ரைஸ் இல்ல. பேல வந்து ரைஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாரி வந்துட்டு இருக்கணும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட வந்து கன்டினியூஸா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த லேர்னிங் மைண்ட் செட் இல்லாம போயிடுச்சு அப்டின்னா, நம்மள ஒரு இடத்துல தேங்கி போய் உட்காந்துட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்து நம்மள அடிச்சு தூக்கி போட்டு வேற யாராவது ஒரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா வந்துருவாங்க. ஸோ லேர்ன் பண்ணிட்டே இருங்க. அத மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. உங்களுக்கு இதுல இத தாண்டி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னாலோ, இல்ல வேற ஏதாவது கேட்கணும்னாலோ நம்மளோட Instagram சேனல் இருக்கு. நீங்க அதுல வந்து கண்டிப்பா வந்து உங்களோட டவுட்ஸையோ இல்ல கேட்கலாம். இல்ல நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னாலும் நான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.